இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதை விட மக்கள் புரிந்து கொண்டிருக்கா. அப்போ ஏதோ ஆங்கிலத்தில் சம்திங் ஃபிஷின்னுவாங்க. அந்த மாதிரி ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால் இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து அதோட நம்பகத்தன்மையை வந்து எழுந்துருச்சு. இன்றைக்கி வந்து யாருக்காக கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க, எதற்காக கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து என்னென்னா ஒரு ஒரு போலியான தோற்றத்தை பிம்பத்தை கட்டமைக்கிறதுல ரொம்ப மெனக்கடுறாங்க. இல்லை சார், அப்பத்துலேருந்து தான் 2014 அந்த குஜராத் மாடல்ன்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா கோவை இங்கே பேசியிருந்தாங்க. குஜராத் மாடலா தமிழ்நாடு மாடலா, லேடியா மோடியா? ரொம்ப அழகாக சொன்னீங்க. என்னென்னா அந்த நேரத்தில் வந்து பிஜேபி வந்து ஒட்டுமொத்தமாக நாட்டையே திசை திருப்பிட்டாங்க. எப்படி திசை திருப்பினாங்கன்னா அவங்களுடைய முழு உண்மையான முகத்தை, கோர முகத்தை மறைக்கிறதுக்கு இல்லாத அதாவது டெவலப்மெண்ட்டே கிடையாது குஜராத்தில். ஆனால் இப்போ நம்ம சொல்லுவாங்க ஒரு தெருவில் வந்து ஒரு நாய் குலைச்சுன்னா அதுக்கு எதுக்கு குலைக்கிறதுன்னு தெரியும், பக்கத்தில் அதை பார்த்து குலைக்குதுன்ற மாதிரி ஒரு இதுக்காக சொல்கிறாரு, யாரையும் குறைச்சி மதிப்பிடுறதுக்காக, ஒரு ஒப்புமைக்காக. இப்போ என்ன நடக்குது குஜராத்தில் இருக்கவங்க